ஆண்டவரே இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. தவக்காலம் 40 நாள் முடிந்து இந்த புனித வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று புனித வாரத்தின் முதல் நாள். இன்றைய நாளில் இன்று நாளை மறுதினம் இந்த 3 நாட்களில் இறைமகன் இயேசுடைய இந்த கடைசி 7 வார்த்தைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 7 வார்த்தைகள் நமக்கு தெரியும். இன்றைய நாளில் 2 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய சிந்தனைக்காக. முதல் வார்த்தை நாம் பார்த்தோம்னா, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார். நல்லா சிறப்பாக நீ கவனிக்கணும். நல்லா 7 வார்த்தையை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அப்பெல்லாம் அது உண்மைதான். அவர்கள் செய்வது என்னென்று அவர்களுக்கு தெரியலதான். இறைமகன் இயேசு சொன்னது கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கின்றார் என்று. அந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கின்றார் என்று. இறைமகன் இயேசுடைய அவருடைய தரப்பிலிருந்து அவர் சொல்றாரு, தந்தையே இவர்களை மன்னியும். அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் அவர்கள் என்ன செய்கின்றார் என்று அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை என்று சொல்கின்றார். ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கின்றார். அதான் வித்தியாசம். இங்கே அந்த மக்களுக்கு தெரியும் இறைமகன் இயேசுவை அவர்கள் காட்டி கொடுக்கின்றார்கள். அவரை சிலுவையில் அறைய கூச்சலிடுகின்றார்கள். அவரை அந்த கல்வாரி பயணத்தில் அவரை கஷ்டப்படுத்த, சாட்டையால் அடித்து அவரை இழுத்து செல்ல இந்த மக்கள் துணிகின்றார்கள். அவரை சிலுவையில் அந்த மரத்தில் அறையும் வரை அவரோடு பயணிக்கின்றார்கள். இது எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தது. என்ன தெரியாது, அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிற போறோம். இறைமகன் இயேசு சொல்றாரு, தந்தையே இவர்கள் மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை. இவர்களுக்கே தெரியல. என்ன ஆச்சுன்னா, இவர் தான் எங்களுடைய மீட்பர், இவர் தான் எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், நோயாளிகளை குணமாக்கியவர், பேச்சற்றவருக்கு பேச்சு கொடுத்தவர், இவர் தான் கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தவர் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. அதனால இவர்களை மன்னியும். அது அவர்கள் உணரல. இவர் தான் மீட்பர்னு, மெசியா, நம்மோடு இருக்கின்ற வாழும் கடவுள் என்று இந்த மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதான் சொல்றாரு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று. எந்த அளவுக்கு அப்ப அவர் மன்னித்திருப்பார் இறைமகன் இயேசு. எந்த அளவுக்கு அவர் தந்தையா கடவுளிடம் இந்த மக்களுக்காக அவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை என்று, அவர்கள் உணரவில்லை என்று அவர் எந்த அளவுக்கு பரிந்து பேசியிருப்பார், அவருடைய இரக்கத்தை காட்டியிருப்பார் என்று நம்முடைய இன்றைய நாளில் நம்ம சிறப்பாக பார்ப்போம். அதான் சொல்றாரு, இங்கேதான் ஒரு சிறப்பான இது. எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. சிலுவையில் அறையப்படும் பொழுது, ஒருத்தவங்களை காட்டி கொடுக்கும் பொழுது, யாருமே யாருக்காகவும் மன்னிப்பு வேண்டினதே கிடையாது. ஆப்போசிட்டா இன்னைக்கு ஜீசஸ் பண்றாரு. சிலுவையில் அறையும் பொழுது அங்க இருக்கிறவங்க, அந்த காலத்துல அப்போதைக்கு அறையப்படும் பொழுது, சிலுவையில அவங்களுக்காக தண்டனை கொடுக்கும் பொழுது, தண்டனை தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவங்க சபிப்பார்கள். ஒன்று அவங்களுடைய குடும்பத்தை சபிப்பாங்க, இல்லை அவங்களோட உடன் பிறந்தவர்களை சபிப்பாங்க, இல்லை அவர்களை இந்த சிலுவை மரத்தில் ஏற்றியவர்களை, அந்த அதிகாரிகளை சபிப்பார்கள். இப்படி சபிக்க தான் செய்வார்கள். ஆனால் ஒரு மனிதர் சிலுவையில் இருக்கும் பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு மீனிங்கை பாருங்க, ஆப்போசிட்டா ஒரு நடத்தையை பாருங்க. ஒருத்தங்க எப்படி நம்ம எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது, ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது யார் மேலாச்சும் பழி போடுவோம், அவங்கள சபிப்போம், அவங்க மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இங்கே ஒரு மனிதர், இறைமகன் இயேசு சிலுவையில் தொங்கு கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, அந்த முதல் வார்த்தையை பாருங்க, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களுக்கு புரியல, அவங்களுக்கே என்ன செய்யறாங்கன்னு புரியல. ஆனா அவர்கள் செய்வது அவர்களுக்கு தெரியும். ஆனா இறைமகன் இயேசு சொல்லும் வார்த்தை எப்படின்னா, அவர்கள் செய்வது அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்றாரு. இங்க நல்லா தெளிவா புரியணும். அதுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன செய்யறாங்க. அதான் முதலே சொல்லியிருந்தேன், அதை தெளிவுபடுத்துறேன். அவருக்கு தெரியும் என்னென்னா அந்த மக்கள் செய்கிறான்னு தெரியும். அதுக்கு தான்
இப்போ இவருடைய தரப்புல இருந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது, தந்தையே அவர்களையும் மன்னியும், அவர்களை செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்றார். அவருக்கு உண்மையிலே தெரியாது இவருடைய தரப்புல இருந்து, ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள். ஆனால் அதனால தான் அவர் மன்னிப்பு வேண்டுகின்றார். அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை என்று இறைமகன் இயேசு அவர்கள் மீது மன்னிப்பு கேட்கின்றார். பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுடைய அந்த இரண்டாவது வார்த்தையை பார்த்தோம் என்றால் அவர் சொல்றாரு, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்றார். இன்று எம்மோடு அந்த பேரின்ப வீட்டில் என்னோடு இருப்பேன் என்று அந்த கல்வனை பார்த்து சொல்லுகின்றார். ஏன் சொல்றாரு? ரெண்டு கல்வர்களுக்கிடையே உரையாடல் போய் கொண்டிருக்கின்றது. அவருக்கிடையே உரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவருக்கிடையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைமகன் இயேசு அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது இருவர்களும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவன் சொல்றான், அவரை பார்த்து என்ன செய்யறான், கேர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், புலம்பிக் கொண்டு இருக்கிறான், எல்லாரையும் பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கின்றான். நம்ம அதை முதல் வார்த்தையில பார்த்தோம். யாரெல்லாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது இறைமகன் இயேசு மட்டும்தான் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆனால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தையோ, அவர் அறையப்பட்ட அவர்களால் யார் அவரை அறைந்தார்களோ சிலுவையில், அவர்கள் எல்லாம் வந்து சபிப்பார்கள். ஆனால் இன்று ஒரு பக்கம் இருக்கின்ற கல்வன் அவன் சபித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு பக்கம் இருக்கின்ற கல்வன் இறைமகன் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கின்றான். கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்கின்றான். அதான், நீ இன்று என்னோடு அந்த பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று இறைமகன் இயேசு சொல்றார். அந்த இரண்டாவது வார்த்தையில அவர் அழுத்தமாக சொல்றார், உறுதியாக உமக்கு சொல்கின்றேன், நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று. அதையும் அந்த கல்வன் உணர்ந்து கொண்டான். அதுக்கு தான் சொல்றான், அங்க என்ன சொல்றாரு, நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயலுக்கு ஏற்றவாறு தண்டனை நாம் பெறுகின்றோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். நம்ம தண்டிக்கப்படுவது முறை, அது சாத்தியம், அது உண்மை, நம்ம செஞ்ச தவறுக்கு. ஆனால் இவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லையே, இவர் இன்று இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றாரே என்பது அந்த கல்வனுக்கு உணர்ந்திருக்கின்றார். அவர்தான் அவரை மன்னிப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு அவனுடைய சிந்தனையில் இருந்திருக்கு. அதனால கேட்டுதான் அந்த கல்வன். அதான் ஒரு கல்வன் எப்படி, இன்னொரு கல்வன் கேட்டு இறைமகன் இயேசு அந்த கடைசி நேரத்திலையும் மன்னிப்பு கேட்கின்றான். ரெண்டாவது, இந்த கல்வனுடைய இதை பாருங்க, அவரு எப்படி எந்த அளவுக்கு செய்யறான் பாருங்க. அவனுடைய இது ஏற்றுக்கொள்கின்றான். இவர்தான் மெசியா, இவர்தான் நம்மளை மீட்க வந்த கடவுள், இவர்தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய விடுதலை கொடுக்கின்ற கடவுள் இறைமகன் இயேசு என்று ஏற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது பார்த்தோம்னா எப்படி ஏற்றுக்கொள்கின்றான், அதான் சொல்றான். அதற்கு அவன் சொல்றான், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். இயேசுவே சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஸ்பல்ல எல்லா லக்கிலையும் தாவீதின் மகனே, மெசியாவே, போதகரே என்று நிறைய லக்கில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கல்வன் தான் முதலாக இயேசுவே, உன்னுடைய ஆட்சியுரிமையில் வரும்போது என்னை நினைவு கொள்ளும், இயேசுவே சொல்றான். ஏற்றுக்கொள்கின்றான். நீ என்னை உண்மையிலே வாழும் கடவுள், மெசியா, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுப்பவர், என் பாவத்தை எல்லாம் போக்குவர் நீரே, இயேசுவே, உம்முடைய ஆட்சியுரிமையில் வரும்போது என்னை நினைவு கொள்ளும், அது மட்டும் போதும் என்று அவன் இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கின்றோமா இறைமகன் இயேசுவை? பாருங்க, கடைசி நேரத்திலையும் இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த முதலாவதாக அந்த இன்னொரு கல்வனோடு போராடுகின்றான், பேசுகின்றான், உரையாடுகின்றான். அங்கும் அவன் சொல்றான், நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம், அதற்காக தண்டனை அனுபவிக்கின்றோம், அவர் ஒரு குற்றம் செய்யவில்லை என்று சொல்கின்றான். இரண்டாவதாக அவரை ஏற்றுக்கொள்கின்றான். எப்படி ஏற்றுக்கொள்றான்? அவன் அவரை இயேசு என்று பெயர் சொல்லி, அப்பெல்லாம் அவனுக்கு புரிஞ்சிருக்கு இவர்தான் மெசியா என்று, நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர் இவர் என்று அவனுக்கு புரிஞ்சிருக்கு. மூன்றாவதாக ஒரு தைரியசாலியாக இருக்கின்றான் அந்த கல்வன். என்ன சொல்றான்? இவர் குற்றமற்றவர் என்று சொல்றான். நம்மளாம் குற்றம் செஞ்சிருக்கோம், இவர் குற்றமற்றவில்லை என்று. ரோமன் உறைமையர்கள், அந்த காவலாளிகள், அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாம் கீழே நிற்கிறாங்க.
அவருக்கு முன்பாக இவன் என்ன சொல்றான்? அவ்வளோ தைரியமா சொல்றான் பாருங்க. நம்ம தான் குற்றம் செஞ்சோம், அவர் குற்றம் செய்யாதவர். யாராலும் சொல்ல முடியுமா? எவ்வளோ ஒரு பாருங்க, அந்த கல்வனுக்கு எவ்வளோ ஒரு தைரியம். நம்ம தான் குற்றம் செஞ்சிருக்கோம், அதற்கு தான் நம்ம வந்து தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம், சிலுவையில் ஏற்றப்பட்டிருக்கின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் மன்னிப்பு வாங்கி அவரோடு இருப்பேன்னு சொன்னனால அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து அவரோடு இருக்கும். அப்போ சொல்லியிருப்பாரு, உறுதியாக நமக்கு சொல்கிறேன் என்னுடைய பாப்பா. இதெல்லாம் நடந்திருக்கனால தான் இறைமகன் இயேசு சொல்றாரு, உறுதியாக சொல்கின்றேன் என்று சொல்றார். அப்ப ஏற்றுக்கொள்கின்றான், மன்னிப்பு பெறுகின்றான், இறைமகன் மன்னிப்பு கொள்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அதனை தொடர்ந்து அவன் சொல்றான், தைரியமா ஒரு கரேஜியஸ் மேனா இருக்கான், ஒரு தைரியசாலியாக சொல்ல முடியுது அவனால. ரோமிய சோல்ஜர் இருக்கும் பொழுதே நம்ம தான் குற்றம் செஞ்சோம், அவர் குற்றம் செய்யல, அவருக்கு எதுக்கு இந்த தண்டனை என்று அவன் அதை வினவுகின்றான், கேள்வி கேட்கிறான். அதே போல அவன் அது மட்டும் கிடையாது, அதனை தொடர்ந்து அவன் வந்து ப்ரேயிங் வித் ஹியூமிலிட்டி என்ன சொல்றான்? ஒரு தாழ்வையான ஜெபம் செய்கிறான், ஒரு தாழ்ச்சியான மனதோடு ஜெபம் செய்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதான் சொல்றாரு, அவன் செய்கிறான். நற்செய்தியில் பார்க்கிறோம், இந்த பரிசேயர்கள் வரிதண்டுவர்கள். நற்செய்தியில் பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் எப்படி ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப எதத்தாளமாக ஜெபம் செஞ்சு பெரிய இது மாதிரி காட்டிக்கிட்டு அவன் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் வரிதண்டுவர் அவர் பாவி. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் விண்ணகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அதே போல நீ கல்வன் சொல்றான், நான் வரும்பொழுது நீ அந்த இதில் அரியணையில் இருக்கும் பொழுது என்னை நினைச்சு பாருங்க, என்னை நினைச்சு மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றான். பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. அதே போல அந்த வரிதண்டுவன், ஆண்டவரே, நான் வந்து நான் இவ்வளோலாம் பாவம் செஞ்சிருக்கேன், அந்த விண்ணகத்தை என்னால் அன்னார்ந்து பார்த்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அளவுக்கு தம்மை தாழ்த்தி கொள்கின்றான். அதே போல இன்று அந்த கல்வனும் அவனை தாழ்த்தி கொண்டான். ஆண்டவரே, அந்த விண்ணகத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆட்சி உரிமையை பெற்று வரும்போது என்னை நினைவில் மட்டும் கொள்ளும் என்று சொல்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 2 வார்த்தையை நமக்கு கற்றுத்தருவது இறைமகன் இயேசுடைய முதலாவதாக நான் சொன்னேன், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அதற்கு அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன். அதே போல நீ என்னோடு இன்று என்னோடு அந்த பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று சொல்றார். பேரின்ப வீட்டில் எதற்கு சொல்றாரு? இந்த கல்வன் அவர் மீது வைத்திருந்த அளவு பெற்ற நம்பிக்கை, விசுவாசம், அவன் பாருங்க எவ்வளவு ஒரு தைரியமாக அந்த ரோமன் சோல்ஜர் அவங்களுக்கு முன்னாடி படைகளுக்கு முன்பாக அவர்கள் நிற்பதற்கு முன்பாக அறிக்கையிடுகின்றான். நம்ம தான் செஞ்சிருக்கோம் தவறு, அவர் செய்யலை, அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. சிறப்பாக இன்றைய நாளில் இந்த 2 வார்த்தைகளை சிந்தித்து நாம் செயல்படுவோம். இந்த 2 வார்த்தைகளும் நம்மை தொடர்ந்து வழி நடத்த நாளைய தினம் தொடர்ந்து 2 வார்த்தைகளை சிந்திப்போம். அதனை தொடர்ந்து அடுத்த நாள் 3 வார்த்தைகளை சிந்திப்போம். அந்த புனித வியாழன், புனித வெள்ளியை, உயிர்ப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட நம்மை நாம் தயாரிப்போம். ஆமேன்.